வணக்கம். நான் கடந்த டிசம்பர் கேம்பில் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் 48 days நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 10 days ஒரு 10 நாளுக்கு இடையில் என்னால் ஒரு 4 தொடக்கம் 5 கிலோ குறைஞ்ச நான் நல்ல ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணினேன். ஆனால் அந்த 10 நாளும் நீங்கள் கரெக்டாக சார் சொன்ன மாதிரியே நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சீட் பண்ணக்கூடாது. அந்த 10 நாளும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டாப்பா இது இப்படி ஒரு ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு வருத்தம் போகணுமா, நான் உடம்பு மெலியணுமா, நிறைய எல்லாம் உங்களுக்கு தோன்றும். விட்டுருவோமான்னு கூடி இருக்கும். எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. ஆனால் என் ஃப்ரெண்ட் நல்லா என்கரேஜ் பண்ணினா என்ன. நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டை பார்த்து தான் நான் இந்த டயட்டுக்கே வந்தேனா. அவள் ஒரு வாழ்க்கையின் எல்லை என்று சொல்லலாம், விளிம்பு. தான் சூசைட் பண்ணணும் அவ்வளோ தூரத்துக்கு அஃபெக்ட் ஆகி இருந்தவா. ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை. சில வேளையில் சில சமயம் கடவுள் எங்களுக்கு சொல்லுவார், ஒருத்தரை நீங்கள் லவ் பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே லவ் பண்ணுவீங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை அதி தீவிரமாக ஆழமாக காதலிக்கணும். அதை மாதிரி இந்த டயட்டை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வாட்டி யூடியூப்ல எல்லாம் போட்டிருப்பா தர்ஷனாண்டு. அவள் நம்பி ஃபாலோ பண்ணி டோட்டலி 90% கியூர் ஆகியிருந்தவா முதல் 48 daysல. அதை 48 daysல மிச்சம் ஃபாலோ பண்ணி இப்போ நல்ல கியூர் ஆகி அவள் சிங்கப்பூர்னு ஃபேமஸ் மவுண்ட் லெவனியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஹைப்பர் தைராய்டில் இருந்தவா. அது மைனஸில் போயிடுச்சு. அதனால 14 விட்டமின்ஸ் ரெடியூஸ் இல்லாமல் போயிட்டவாக்கு. இம்பார்ட்டண்டான விட்டமின்ஸ் B12 அவக்கு இல்லை, மைனஸ் லோவில் வந்தபடியாக அவக்கு லிவர் ஃபங்க்ஷன் இல்லாமல் போகுமென்ட்டு இருந்தவா. பட் ரெண்டு சாப்பாட்டில் அந்த 48 daysலேயே அவக்கு 14 விட்டமின்ஸும் இல்லாமல் போனது. டாக்டர் நம்ப முடியல மவுண்ட் லெவனியா ஹாஸ்பிட்டலில். செகண்ட் டைம் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி செகண்ட் டைம் ரிப்போர்ட் பார்த்தேன். இப்போ லாஸ்ட் டைம் பார்த்து எல்லாம் கியூர்ண்டு நம்ப முடியல டாக்டருக்கு. அந்த ஃபுல் ரிப்போர்ட் எடுத்துட்டு அவள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணியிருப்பா. ஆனால் தன்னை பற்றி கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லணும் என்று நேற்று எனக்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து ஃபோன் எடுத்து சொல்லியிருந்தா. அவளுக்கு அட்டென்ட் பண்ண முடியலை, மெக்கேஷனில் போனபடியே அந்த டேட் சாப்பிட்டையும் போகணுமென்றதுனால போயிட்டா. ஃபுல்லாகவே கியூர் ஆகிட்டா. நான் ஆக்சுவலாக எங்களோட அம்மாவோட தங்கச்சி சித்தி, என்னோட சித்தி 2009 சிஸ்ட் கட்டு, ஆசன வாயில் கட்டு வரும். அது நிறைய பேருக்கு இருக்குது. அது மாதிரி எங்கள் அவாவுக்கும் இருந்துச்சுன்னா. இப்போ 2019 10 yearsஆக இருந்து அவள் 39 தடவை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா. அதனால அவள் சரியான ஒரு சைக்காட்ரிக் பேஷண்ட் மாதிரி இருப்பா. தான் அடிக்கடி எனக்கு எடுத்து புலம்புவா. நான் ஆக்சுவலாக வந்ததே எங்கள் சித்திக்காக தான். ப்ரோக்ராம் சார்கிட்ட கேட்டுட்டு போயிருந்தேன், இப்படி இருக்கா, ஃபாலோ பண்ணலாமா. அவள் நெதர்லாந்தில் இருக்கிறா. பட் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நான் நீங்கள் சார் அனுப்புறதெல்லாம் அனுப்புவேன். அவள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணினா. கண்டிப்பாகவே ஃபாலோ பண்ணி டிசம்பர் தான் ஃபாலோ பண்ணினவா. ஒரு வாரத்தில் ஒருக்கா ஆப்ரேஷன் பண்ணுவாள். அவளால் முடியாது, சேரில் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஃபாலோ பண்ணின அண்டைக்கில் இருந்து இது நாள் வரைக்கும் அவளுக்கு வேற இல்லை. MRI ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவளுக்கு B12 இருந்து எல்லாம் பயங்கர லோவில் இருந்தது. அவளுக்கும் தைராய்டு இருந்தது. அவளுக்கு இப்போ இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் சித்திக்காகவும் தர்ஷனாக்காகவும் தான் வந்தேன். நான் தர்ஷனாக்கா போன கேம்பில் இருந்தவா இருக்கிற பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவள் ஆக்சுவலாக ஒரு 13 kg குறைச்சிருந்தவா. ஒரு இதில் நான் 14 kg குறைக்கல, நான் 7 kg தான் குறைச்சிருந்தேன். நான் கடைசி நேரம் கொஞ்சம் அவுட்டில் போனபடியாக குறைச்சதை திருப்பி கூட்டிட்டேன். ஆக்சுவலாக வேற எனக்கு எப்படி சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ ஒரு 10 days ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கோபம், உங்களுக்கு இருக்கிற உங்களோட ஹோமோன் இம்பேலன்ஸ் இருக்கும். உங்கள் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ நாளைக்கு நஞ்சு தான் சாப்பிட்ருப்பீங்க, அழுக்கான சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க. இனித்தான் இன்றைக்கு இந்த கேம்பில் அட்டென்ட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் உண்மையான சத்தான சாப்பாடு நீங்கள் சாப்பிட போகிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் இப்போ கேட்டிருந்தீங்க தேங்காய் பால் அதிகம் சாப்பிட்டா கூடாதாண்டு. நான் ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா 3 வேளையுமே தேங்காய் இல்லாமல் உணவு நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. அப்படி ஏன்னா ஸ்ரீலங்காவில் எந்த ஒரு மனுஷரும் வாழ முடியாது. எல்லாருமே கொலஸ்ட்ராலால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் ஸ்ரீலங்காவில் அந்தளவுக்கு கொலஸ்ட்ரால், சுகர், ப்ரெஷர் என்ற பேஷண்ட் இல்லை, குறைவு.
தமிழராக இருந்தானே சிங்களஸாக இருந்தானே அவ்வளோ குறைவு. ஏன்னா 3 வேளையுமே நாங்கள் தேங்காய் மார்னிங் ஒரு தேங்காய் இல்லாமல் சாப்பாடு இருக்காது. மதியத்தில் சம்டைம் 2 தேங்காய் யூஸ் பண்ணியே சாப்பிடுவோம். அது ஹீட் ஆகினா பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஃப்ரம் த சைல்ட் ஹுட்ல சிறு வயதில் இருந்தே ஹீட் பண்ணின தேங்காய் பாலும் சாப்பிடுவோம், ஹீட் பண்ணாத தேங்காய் பாலும் சாப்பிட்டு இருக்கிறோம். ஏனெண்டா எனக்கு எங்களோட அம்மாண்ட அம்மா 104 வயசுல இப்பதான் இருந்தவா. அப்படி என்ன அவங்க கொலஸ்ட்ரால் வந்து இறந்துருக்கணும், சுகர் வந்து இறந்துருக்கணும், அப்படி இல்லாமல் அவங்க இறங்க இல்லை. 3 வேளையும் இட்ட வரைக்கும் நாங்கள் தேங்காய் பால்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் சொன்ன இனிப்புவாவை நாங்கள் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்றது எங்களோட கலாச்சாரத்தில். நாங்கள் ஒரு பிறந்து 6 மாதம் ஆகின குழந்தைக்கே தேங்காய் பால் சொதியோட தான் இடியப்பம் கொடுப்போம். முதலாவது ஆகார உணவா தேங்காய் பால் சேர்த்த உணவு தான் நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ரசத்தோடு கொடுக்குற மாதிரி. அதனால நீங்கள் தேங்காய் பால் எவ்வளோ வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்ன நம்ப இல்லை நான் ஒரு ஆளை நம்ப வேண்டாம், எங்களோட ஒட்டு மொத்த ஒரு நாடு ஸ்ரீலங்கா, அதில் இருக்கிற அவ்வளோ மக்கள் தேங்காய் பாலை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் அதுக்கும் பச்சை தேங்காய் பால் எல்லா உணவுலேயுமே சேர்த்துருக்கிறார். அது வந்து எப்படி சொல்றது, அமிர்தத்துக்கு சமனானது. பார்க்கடலை கிடந்த அமிர்தம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த தேங்காய் பால் அவ்வளோ விட்டமின்ஸ் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இப்போ உலகத்திலேயே சொல்றாங்க. அது உண்மை, 100% உண்மை. ஏனெண்டா என் ஃப்ரெண்ட் தர்ஷனாக்கா ஸ்ரீலங்கா தான் ஆக்சுவலா அவவும், ஆனால் அவள் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறது இல்லை. இங்கே வந்து அது வந்து சிரமமான வேலைன்றதால நிறைய பேர் அந்த காலத்தில் எல்லாம் எங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சிரமம் என்ற ஒன்றால் அதை விட்டு பேக்கெட் பாலை ஜூஸ் பண்ணி தக்காளி அதிகம் சேர்த்தது. தக்காளி எல்லாம் இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளே தான் வந்தது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே. ஆனால் அது சுகத்துக்காக யூஸ் பண்ணின உணவு மட்டும்தான். நீங்கள் நல்ல வடிவாக நிறைய தேங்காய் யூஸ் பண்ணலாம், நீங்கள் பயப்படுத்தவே இல்லை. அடுத்தது எனக்கு வந்து நல்ல முன்னாடி எல்லாம் நல்ல கோபம் வரும், அடிக்கடி கோபம் வரும். அதுக்காகவே நான் நிறைய மெடிடேஷன் போகணும், நிறைய எல்லாம் பார்ப்பேன், சருக்கு சொல்லியிருப்பேன். அதனால தான் நான் சித்தராக போகணும், நிறைய என் மனத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் நான் இந்த இயற்கை உணவு எடுத்து ஒரு 10 நாள் டயட்லேயே எனக்கு அவ்வளோ என்னிட இருந்த கோபம் நிறைய எனக்கு அந்த மாற்றம் தெரிஞ்சது. என் ஹஸ்பண்டே சொல்லுவேன், என் ஹஸ்பண்ட் மார்னிங் எழும்பலைனா எழும்பு கெரியா போ, என்ன இன்னும் நீ நல்ல பிள்ளையா வரணும்னு சொல்லிவிட்டார் என்ன. ஏனெண்டா அவ்வளோ கோவப்படுவேன். இப்போ கோவப்படுறது இல்லை, சொல்ல ஹா பேபி எழுப்பி போறான்னு எனக்கு நக்கல் அடிச்சு விட்டேன். உண்மையில எனக்கு கோபம் வர்றது குறைவு. ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பிள்ளை கீழே டொய்ஸா போட்டா கூட எடுக்கும்போது டயர்டு ஃபீல் பண்ணுவான். அப்போ எங்களுக்கு பிள்ளை மேலே ஒரு கோபம் வரும். ஆனால் நீங்கள் இந்த டயட்டை 10 days நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்காது. இல்லாதான் உங்களுக்கு தசைகள்லாம் உங்களோட வந்து ஒரு மைண்டையே ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு டயர்ட்னஸ். நீங்கள் ஒரு 2 கிலோ குறைஞ்சிட்டு நீங்கள் வெயிட்டில் ஏறுன்னு பார்த்து 2 கிலோ குறைஞ்ச உடனே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அப்பா 2 கிலோ குறைஞ்ச உடனே ப்ரீத் உங்களோட சுவாசம் நல்ல இலகுவாக உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் 10 days குறைஞ்சி ஆக்சுவலி கோவதியக்கான லாஸ்ட் டைம் எனக்கு இன்றைக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ ஃபட்டாக இருந்தாங்க, என்னைய மாதிரி நல்ல சப்பியாலாம் இருந்தாங்க. பட் இப்போ பார்க்கும்போது ஆசையாக இருக்கவங்கள அவ்வளோ அன்பிலீவபிள், நம்ப முடியல எனக்கு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அவரவர் அனுபவிச்சதான் அது இந்த தாற்பயம்னு சொல்லுவாங்கல்ல, அது தெரியும். கண்டிப்பாக நான் அனுபவிச்சு எனக்கு ஒரு 3 கிலோ குறைஞ்ச உடனே எனக்கு சரியான ஹாப்பி. எல்லாரும் எங்கே பண்ணாங்க டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு கேட்பேன். கண்டிப்பாக ஒரு வெயிட்டர் வேண்டி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் என்ன உணவு சாப்பிடும் போது கூறுறீங்க, என்ன உணவு சாப்பிடாம இருக்கும்போது குறையிறீங்கண்டு. ஈவன் நீங்கள் ஃபாஸ்டிங், சார் சொன்ன மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் உலகத்திலேயே அதுதான் சிறந்த உணவு. ஒரு உணவு ஒன்று இருக்கும்போது தான் அதில் வந்து எறும்பு வைக்க போகுது, ஈ வைக்க போகுது. அதே மாதிரி தான் எங்களோட உடம்புலையும் கெட்ட உணவுகள் போய் கெட்ட கொழுப்புகள் போய் சேரும்போது தான் அதில் வந்து கிருமி பாக்டீரியாக்கள் பெருக போகுது எங்களோட உடம்புல. அந்த உணவுகள் எதையுமே நாங்கள் விடாமல் இருக்க நிறைய செல்கள் வந்து கெட்ட கிருமிகள் வந்து உங்களோட உடம்புல இருந்து அழியும். அதுதான் சார் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வயசு வந்தா கந்த சட்டீரு, பெண்கள் கர்ப்பப்பை சுத்தமாகறதுக்கு கேதார கௌரி விரதம் இருந்து அந்த காலத்தில் அறியாத மக்களுக்கு விரதம் என்று ஒன்று சொன்னால் தான் கண்டிப்பாக இருந்து உடல் நலத்தோடு இருப்பார்கள்ன்றதுக்காண்டி தான் அந்த காலத்தில் விரதம் ஒன்று வந்தது. சார் சொன்ன மாதிரி எனக்கு முதல் நாள் இருக்கும்போது சரியான டயர்டாக இருந்தது வாட்டர் ஃபாஸ்டிங். 2nd day ஃபாலோ பண்ணினேன், 3rd day ஃபாலோ பண்ணி 3rd day மட்டும் தனி வாட்டர் ஃபாஸ்டிங்.
அப்படி பசிச்சா நான் வந்து கரும்பு ஜூஸ் குடிச்சிருந்தேன், கேன் ஜூஸ் குடித்தேன், இல்லையா வாட்டர்மெலன் ஜூஸ். உங்களுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ வந்து ஒரு வாட்டர்மெலன் குடிக்கணும் இல்லை, ஒரு பீஸ் நீங்கள் குடிச்சிங்கன்றாலே ஓகே. அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் நீ இல்லைன்னா பசிக்குதுண்டா ஒரு வெள்ளத்தை நாட்டு சக்கரை ஏதாவது மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர்மெலன் ஜூஸை குடிக்கும்போது அதுக்கு தேங்காய் பால் நீங்கள் அதிகம் சேர்த்திங்கன்னா அந்த கன்ஸ்டிபேஷன் உங்களுடைய அந்த மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு இருக்காது. தேங்காய் பால் ஈஸியாக உங்களுக்கு டெய்லி வந்து மலத்தை இலக செய்து ஈஸியாக உங்களுக்கு வெளியேற்றும் தேங்காய் பால் நீங்கள் எவ்வளோதுக்கு ஆட் பண்ணுறீங்களோ. அதனால எல்லா ஜூஸுக்கையுமே அதை விட்டு விட்டு சாப்பிடும்போது எனக்கு ஈஸியாக இருந்துச்சுது. ஆக்சுவலி வேறு எனக்கு என்னது சொல்கிறது, எங்களோட அம்மா வந்து ஆக்சுவலாக 76 கிலோ இருந்தா, அம்மா என்னை விட ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி 60 கிலோ வந்துட்டா எங்களுடைய அம்மா. நான் அவ்வளோ இருந்தில்லை. என்ன பார்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வராமல் எல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க நிறைய பேர் நான் சொல்கிற வீடியோலாம் அனுப்பி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. சில பேருக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வர முடியலை, இன்றைக்கி தமிழ் ப்ரோக்ராம் என்னபடியே எல்லாரும் அந்த 3 days ப்ரோக்ராம் போயிருக்கிறதுனால நிறைய பேர் வரலை ஆக்சுவலாக இந்த கேம்புக்கு. இயற்கை உணவெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் இப்படி உண்மையில சாப்பிட்ருக்கிறீங்களா? அப்பயாவது உங்களோட அம்மா அப்பா உங்களுக்கு சமைச்சு தந்துருக்குறாங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ருக்கிறீங்களா? இல்லை தானே, நீங்கள் உண்மை தானே. அப்போ இண்டையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சரி சீட் பண்ணுங்க, 2வது நாள் சீட் பண்ணினாலும் 3ஆம் நாட்டில் இருந்தாவது ட்ரை பண்ணுங்க. இல்லை முடியலைன்னு எடுத்தாங்க நான் மட்டும் விட்டுறாதீங்க. சில பேர் அப்படி விட்டாக்கள் இருக்கணும், அப்படி விடாதீங்க. கண்டிப்பாக நான் இதை முடிச்சே தீரணும். அதே ஒரு இதில் நீங்கள் மேரி பண்ணினா ஹஸ்பண்டை விட்டுட்டு போக மாட்டீங்க தானே, அது மாதிரி இந்த கேம்புக்கு வந்தால் இந்த 48 days விடாமல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன ரீசனுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது, எந்த ரீசனுக்காக வந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுவீங்க. கண்டிப்பாக நான் வந்து சருக்கு இந்த ஃபீட்பேக் சொல்லவே வேணும், அதுக்காகத்தான் நான் கண்டிப்பாக வந்தேன். ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா எங்களோட சித்தி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. என் அம்மா தங்கச்சி அவள் தான் என்னை தூக்கி வளர்த்தவா. அவள் வந்து பெயின் ஆகும் போதெல்லாம் எனக்கு பெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இப்போ வந்து டெய்லி எடுத்து சொல்லுவாள், சாரை வந்து மீட் பண்ணணும், இந்தியா வந்து நான் மீட் பண்ணணும், இந்தியா வந்து மீட் பண்ணணும்னு அடிக்கடியே சொல்லிட்டு இருக்கிறா. நான் வந்து மேலே தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்கான தான் வந்துடுறேன் எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டயட் ஃபாலோ பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், ஃபாலோ பண்ண முடியலைன்னா நான் குரூப்பில் இருப்பேன், கண்டெக்ட் பண்ணுங்கள். விட்டுறாதீங்க, எதுக்காகவும் விட்டுறாதீங்க. 10 days ஒன்லி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் ஃப்ரூட் தனியாக சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களோட மனம் உள்ளம் எல்லாமே அமைதியாகி ஒரு ஞானம், எப்படி சொல்கிறது, நீங்கள் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி எப்போ கிடைக்கும்? நீங்கள் அதிகம் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி இழந்திருப்பீங்க. கடையில் போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். வீட்டுக்கு வந்தால் ஐயோ ஏதோ செய்யுது உங்களுக்கு ஒரு எப்படி ஒரு இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் நீங்கள் 3 வேளையும் ஃப்ரூட்ஸ் பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு நீங்களே ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்களாகவே மாறுவீங்க. உங்களோட உடம்பு எவ்வளவு லூஸ் என்று சொன்னப்போனா அவ்வளவு உடல்நிலை இலேசாக இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாரும். ரொம்ப தேங்க்ஸ் சார்.